வேறு மாதிரி இருக்கா. நான் சொன்னேன் அந்த ரெட்ரோ ஃபீல் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். வேற மாட்டேது காய்ஸ். ஸ்டாப் அண்டு பின்னாடி வந்து அவங்களுக்கு மோனோசாக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் வந்து ஒஸ்ட்டு காய்ஸ். ரியர் சஸ்பென்ஷனு டக்க 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 ஆடுது. முன்னாடி இப்போலாம் லூஸாக இருக்குது காய்ஸ். ஒரு 110 ஆச்சு வண்டி அசால்ட் ஆயிருந்தா ஒரு 150cc வாங்குற எனக்கு சேட்டிஃபை ஆக இருக்கும். அப்புறம் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு வந்து பங்கமாக இருக்கும் ஃபேமிலியாக. அப்புறம் கம்ஃபர்ட் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் ரைட் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா Yamaha FZ X மாடலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் உங்களுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரிக்கு ஒரு க்ரூசிங் மாடல் டைப்பில் இருக்குது இந்த பைக் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. பட் டாப் எண்ட்லாம் அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு R15 MT உள்ள மாதிரி. பட் இப்போ FC போகிற அளவுக்கு இவனும் போவான். பட் ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே. ஸோ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். பட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து RPM கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடெல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரிப்பு இது கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு Fன்னு கட்டுது. ஸோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுவும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம் போல இந்த பைக்கில். ஸோ இது ஓடாமீட்டர் இருக்குது. ட்ரிப் 1 ட்ரிப் 2. ஓகே கேஸ். ஸ்பேசிக்காக அவ்வளோதான் வருது. இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இதுலேயும் ABS இருக்குது கேஸ். ABS லைட் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MTயில் உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ்லேயும் எடுத்துருது இல்லை வருது இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு மாதிரி நல்லா வைப்பு கொடுக்குது. நல்லா இருக்குது இந்த இது வைப்பு. பட் ஸ்ட்ரெச் வந்து டைட்டாக இருக்குது. ஓகே போமா. சம்மர் மீறி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இன்னும் சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லா இருக்கு. பட் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கூசர் மாடல் கைஸ். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வண்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் நல்லா தெரியுது வெயிலுக்கு. பட் இந்த கியர் போடுறப்ப மட்டும்தான் இதில் என்னென்னா ஒரு மாதிரி இந்த வண்டியில் தானா இப்படி இருக்குன்னா இல்லை எல்லா வண்டியும் இப்படி தான் இருக்கானான்னு தெரில. பட் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. பட் எல்லா Yamaha இதுலேயும் இப்படி இருக்காது. பட் இதில் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த ஸ்க்ரெட்ச் பிடிச்சிட்டு கியர் போட்டால் அந்த கியர் மேலே வர்றது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. பட் அதுமாதிரி தான் ஸ்க்ரெட்ச் விட்றப்பையும் நீ மெதுவாகவே வா. ஸோ நம்ம வண்டி அவன் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்கள்ட்ட வண்டி. அவன் வந்து என் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ காய்ஸ் இதில் கியர் போஷன் இண்டிகேட்டர் இல்லை காய்ஸ். 3வது கியரில் திருப்பினேன் அதில். பட் இதில் கியர் போஷன் இண்டிகேட்டர் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கீழே அந்த பவர் இல்லை காய்ஸ் சுத்தமாக. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சஸ்பென்ஷன் மோசம். பட் அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஓகே. பட் ரியரில் வந்து கொஞ்சம் பெயின் இருக்குது அந்த பள்ளத்தில் வரப்போ. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா இதில் வந்து அந்த பவர் இல்லை கைஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் போட்டேன். ஸோ அவ்வளோதான், வண்டி போக மாட்டேங்குது. ஃபுல் டாட்டில் பண்ணிட்டேன் பட் போகல. ஸோ இதில் வந்து அந்த பவர் இல்லை. ஒரு 160க்குள்ளே பவர் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த N160 சொல்லியிருப்பேன். Yamaha பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து ஒரே இன்ஜினில் தான் எல்லா பைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் MT R15 போங்க. ப்ரைஸ் உங்கள்கிட்ட வந்து கூட இருக்குதுன்னா, அப்படின்ற ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பவர் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து FZ மாடலுக்கு போகலாம். அப்புறம் FZ Xக்கு போகலாம். ஸோ FZன்னு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பவர் கம்மியாக இருக்கும். ஆனால் கம்ஃபர்ட், உட்கார கம்ஃபர்ட், ரைடிங் பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த இது உங்களுக்கு வந்து MTலையும் R15லையும் கிடைக்காது. ஒரு ஃபேமிலி வெஹிக்கலாக ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் வந்து FZ FCக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா போகுது. பட் இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் தெரியல, ஒரு மாதிரி வண்டி நேராக போக மாட்டேங்குது. ஸோ அதுமாதிரி சிச்சுவேஷன் பொறுத்தளவு ஓல்டு டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடோட கொஞ்சம் நியூவாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் இது மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஓல்டு ஜெனரேஷன் பைக் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அப்புறம் கார்னரிங் இதெல்லாம் இந்த வாட்டிலையும் நல்லா தான் இருக்குது பெண்ட் எடுக்கிறதுக்கெலாம். பட் என்ன சொல்கிறேன்னா அந்த பவர் இல்லை. ஸோ இந்த வண்டி நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த பவர் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
அதை எப்படி சொல்கிறேன்னா இது வந்து 160 நீங்கள் நினச்சி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் இருக்கே இருக்காது காய்ஸ். இப்போ நீங்கள் எம்டி N160 NS160 அப்புறம் ஹீரோவில் இருக்க அதர் பேண்டில் இருக்க 160cc ஓட்டிட்டு நீங்கள் இதில் இருக்கிற 160 ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து FZ எஸ் மாடலாம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ சிசி பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 120cc 125cc 100cc பைக் ஓட்டுற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். பட்டு என்ன பின்னாடி பயிரில் காணும் வராங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து பவர் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளம் படம் விட்டபடி கம்ஃபர்ட் கைஸ். அப்பா வேறு மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி பங்கமாக இருக்குது ஓட்டுறதுக்கு சீரியஸாக. ஸோ ஒரு கார்னர் வருது, பண்ணி பார்ப்போமா? ஸோ அவ்வளோதான் கைஸ், நல்லா தான் போகுது கார்னர்லையும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அந்த 150cc பவர் கிடைக்கல கைஸ். பார்த்தீங்களா கார்னரு செம்மையாக பண்ணுது. ஆனால் இவங்க என்ன தான் டயர் சைஸ் பெருசாக கொடுத்தாலுமே ட்ராக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க, பட் பவரையும் கொடுத்துருக்கலாமே. எல்லாருனாலையும் R15ம் எம்டி வாங்க முடியாது. பட் நீங்கள் பவர் கம்மியாக இருக்குன்னா அப்போ இன்ஜின் சைஸாக மாற்றுங்க. இதே 150cc சொல்லி கொடுத்துட்டு மக்களை கஷ்டப்படுத்துறீங்க மை லார்ட்ஸ். பட் இவங்க சிசி கூட கொடுத்துட்டு பவர் கம்மியாக இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும். எம்டி R15ஓட நம்ம FZல உள்ள இன்ஜின்லாம் தரமாக ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேமிலி வெஹிக்கிளுக்கெல்லாம். அது மெயின் ரீசனே வந்து பவர் கம்மியாக இருக்கிறதுனால தான். இப்போ பஜாஜில் உள்ள மாதிரி உங்களுக்கு பவர் அள்ளி கொடுத்தாங்கன்னா இன்ஜின் சீக்கிரம் போக தான் செய்யும். பட் அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அது நிறைய பேர் தப்பாக பண்ணி சரி பஜாஜ் இதை விடுவோம், நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம். ஸோ நல்லா தான் வச்சுருக்கு இந்த வளர்ச்சி ஓட்டுறதுக்குலாம். ஸோ சஸ்பென்ஷனை தான் நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு ஓகே, பட் ரியர் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. ஸோ இதில் வந்து ஃபியூல் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட அண்ணன் வண்டிலையும் ஃபியூல் கம்மியாக இருக்குது. போகிறப்ப அவனுக்கு வர ஃபியூல் போட்டு போனோம் அந்த வண்டிக்கும். ஸோ இன்றைக்கி தான் ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணேன், அதனால உங்களுக்கு இப்போ வீடியோ எடுக்க முடியுது. இல்லாட்டா அவ்வளோதான். நல்ல எத்தனை கியரு 4 5 கைஸ்? ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்ப்போம். 5 கியர் தானே? ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. பட் இதில் அந்த லோ நல்லா இருக்குது. வண்டி செயின் தட்டவில்லை. இப்போ 5th கியரில் இருக்குது. 30 போகுது, 25 24 செயின் தட்டவே இல்லை. இப்போ தான் லைட்டாக செயின் தட்டுது 22. அது அப்போ ஒரு 25 மேலே செயின் தட்டலை. ஸோ இது லோ எண்ட் நல்லா இருக்குது. ஸோ அதான் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து சிட்டிக்குள்ளே நல்லாயிருக்கும் கைஸ் சீரியஸாக. ஏன்னா லோ எண்டு நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா FZ வந்து நல்ல வண்டி கைஸ். FZலாம் தரமான வண்டி. ஆனால் பவர் மட்டும் என்ன FZ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களோ. சரி கடுப்பாகுது கைஸ். FZ நான் தப்புன்னு சொல்லலை, பட் ஏன் பிராண்ட்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்களோ தெரியல. அது மணிக்கு RPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டிலே R15 13 வரை கொடுத்துருப்பாங்க. பட் FZ எக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வரை தான் RPM இருக்குது. பட் இந்த வண்டியோட சவுண்டு இந்த கிளாசிக் பைக் ஓட்டுவோம்ல அந்த பீட் நல்லா இருக்குது. அந்த பைக்கில் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு உள்ள மாதிரிலாம் இல்லை. ஒரு க்ரூசர் மாடலுக்கு நம்ம GT 650 இருக்குல்ல அந்த அளவுக்குலாம் இல்லை சவுண்டு. பட் அது மேனேஜ் பண்ணுது இதுவும். பட் எனக்கு இந்த சுவிட்சஸ் தான் பிடிக்கல. அவுட்டேட்டாக இருக்குது, ஓல்டு மாடல் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கைஸ். இந்த சைடு ஓகே, ரைட் சைடு ஓகே. பட் லெஃப்ட் ஹேண்ட் சுவிட்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோ பீமுக்கு இங்கிட்ட ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது தெரில, இது ஒரு சுவிட்ச் இது ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இண்டிகேட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாரன் கொடுத்துருக்காங்க. பட் ஓல்டு இதாக இருக்குது, எல்லாமே டைட்டாக இருக்குது கைஸ். அப்புறம் இன்னொன்று இந்த பைக்கில் ரைட் ரிவ்யூ போடுறோமா இல்லை ஃபுல் ரிவ்யூ போடுறோன்னு எனக்கே தெரில. இங்கே பாருங்களேன், டக்க 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 ஆடுது. முன்னாடி போடலாம் லூஸாக இருக்குது கைஸ். இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். தேடி வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அப்பா வேறு மாதிரி கைஸ். அந்த ஃபீல் சொல்லவே முடியல. டாப் அண்ட் நான் 80-100 ஹைவேல க்ரூஸ் பண்ணுவேன். 40 சிட்டிக்குள்ளே ஓட்டுவேன். எனக்கு பிரச்சனையே கிடையாதுண்ணா. நீங்கள் அழகாக 50 கியரை போட்டு ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். பெயின் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம சீட்டும் ஃபுட் பேக்காக மேலே வந்துடும். இங்கே காலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாயிருக்கு ஓட்டுற ஃபீலு வேறு மாதிரி. ஸோ இப்போ சஸ்பென்ஷன் நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா வாயு கலர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் ஏற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட் ஓகே கைஸ், பட் ரியர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இங்கே நின்று வண்டியோட ரியர் சஸ்பென்ஷனை காட்டுறேன்.
ரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைலாம் கொடுத்துருக்காங்க, எல்இடி தான். இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து லேடிஸ் புட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபேமிலி சொல்லணும். பின்னாடி வந்து உங்களுக்கு மோனோசாக் தான் கொடுத்துருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் வந்து ஒஸ்ட்டு காய்ஸ், ரியர் சஸ்பென்ஷனு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபோர்க் வேறு மாதிரி நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஹெட்லாம். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டர் தான். பட் பவர் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது நம்மளுக்கு எண்ணில் கிடைக்கிற அளவுக்குலாம். ஸோ அதே மாதிரி என்னென்னா வந்து பல்சர் பண்ணல தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு மட்டும் அந்த போய் தான் ரிவ்யூ பண்ண அதனால சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. அப்புறம் இண்டிகேட்டர் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சிங்கிள் எல்இடி லைட்டு. ஸோ அது எப்படி நல்லா இருந்தாலும். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எப்பா வேறு மாதிரி கொடுத்துட்டீங்க. பட் ரியர் மட்டும் என்ன சொதப்பிட்டீங்கன்னு தெரியலை. பட் மோனோசாக்கு தான். பட் ஏன் இப்படி பண்ணுன்னு தெரியல. மோனோசாக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓட்டிருக்கோம். நம்ம என்னஸும் சரி, இப்போ ஓட்டின இதுக்கு முன்னாடி ஓட்டின இது என்னன்னாலும் சரி, சஸ்பென்ஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இதோட சஸ்பென்ஷன் வந்து சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ரெட்ரோ மாடல்னால அப்படி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஃப்ரெண்டு வந்து பங்கமாக இருக்குது சார். நீங்கள் குண்டுக்குள்ளே ஃப்ரெண்டை நம்பி விடலாம். பட் ரியரை நம்பி விட முடியாது காய்ஸ். தெரில எனக்கு. மேபி இந்த பைக்கில் மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட் பட் பேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பையன் போகிறான் முன்னாடி. ஸோ வாங்க நம்ம பேக் டு ரிவ்யூ போவோம். சஸ்பென்ஷன் விடுவோங்க. சஸ்பென்ஷன் வேணும் ரைட் ரிவ்யூக்கு. சஸ்பென்ஷன் தான் அஞ்சு ஓட்டம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஒரு ஆர்எஸ் நிற்கிது. அதாங்க இப்போ நம்ம ஹைவேல இந்த பீஸ்ட்டை பறக்கூடும். இது பீஸ்ட்லாம் சொல்ல முடியாதுங்க, சொல்ல மாட்டேங்க. அதான் நீங்கள் சர்டிஃபைராக சொல்லலாம். இதுதான் பீஸ்ட்டே கிடையாது. ஸோ நான் சொன்ன சுவிச்சஸ் வந்து அவுட் ரைடராக இருக்குது எனக்கு இந்த வண்டி ஓட்டுறப்போ மட்டும். அது ஏன்னு தெரில. மற்றபடி இந்த வண்டி அசால்ட்டாக ஏறுது கைஸ். பட் என்ன சொல்கிறது, டாப் அண்ட் அவ்வளோ போக மாட்டேங்குது ஒவ்வொரு கியர்லேயும். ஸோ 7000 RPMலேயே அடைக்க ஆரம்பிச்சிருது வண்டி. இங்கே பாருங்களேன் 8000 அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, ஃபுல் டார்கல் கொடுத்துட்டேன். பட் அது புள்ளிங்க இருக்குது. பட் வண்டி ஏறவே மாட்டேங்குது. அது மெதுவாக ஏறுது. மற்ற பைக் ஏறுற மாதிரி ஏற மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே பெரிய N160 போட்டிருப்பேன். அது இந்த ரோட்டில் எவ்வளோ வருஷம் போய் இங்கே பாருங்கள். அவ்வளோதான் வண்டி ஏற மாட்டேது கைஸ் டாப் எண்டு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொஞ்சம் டாப் எண்டோட எனக்கு வேண்டாம் கைஸ். எமகா பொறுத்தாலும் எனக்கு வந்து ஒரு 110 வண்டி அசால்ட் ஏறினா ஒரு 150cc வாங்குற எனக்கு சேட்டிஃபை ஆகும். அதை விட்டுட்டு வண்டி 100க்கு எப்படி தராருச்சுன்னா எப்படி ஒரு வண்டி இப்போ நம்ம 100ஓட ஏற்றலை. ஒரு 90 ஃபுல் டார்கல் கொடுத்துட்டு வண்டி லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விடுங்க கைஸ். இது காசு போட்டு வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் இருக்குது. வண்டி ரெட்ரோ மாடலில் கொடுத்துருக்கீங்க. வண்டி ஓட்டம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குது. பட் டாப் அண்ட் ஓட்ட கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது 2 வால்வ் இன்ஜின்னா கூட கொஞ்சம் ஏற்றுக்குருவேன். சரி டாப் அண்ட் மிட் ரேஞ்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா இது 2 வால்வ் இன்ஜினும் கிடையாது. கொஞ்சம் நல்ல ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன் எம்டியில் மெகாவில் மட்டும் நல்லது கொடுக்குங்க. இது கொஞ்சம் இப்போ ப்ரைஸ் கொடுத்துட்டு பவர் கொடுக்க வேண்டியது தானே. வாங்குறவங்க கொஞ்சம் இது போடுவாங்கல்ல. இல்லாட்டா நீங்கள் சிசி கம்மியாக கொடுக்க வேண்டியது. அதுவும் கொடுக்க மாட்டோம். சிசி அதே சிசியில் கொடுப்போம். வண்டிக்கு வந்து பவரும் கொடுப்போம். பட் வண்டி வந்து போகாதுன்னா அது எப்படி எனக்கு புரியலை. ஸோ டைமிங் கைஸ் ஒஸ்ட்டு. சிறந்த அந்த ரிவ்யூ முடிச்சு வைக்கிறோம். ஸோ கைஸ் அவ்வளோதான். VZX மாடலோட ரிவ்யூ இவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்த வண்டி வாங்குறது ஒர்த்து. டாப் எண்ட் வேண்டாம் நினச்சிங்கன்னா இந்த வண்டி வாங்குங்க. அதே மாதிரி எனக்கு லோ எண்ட் மிட் ரேஞ்ச் நல்லா வேணும். நான் ஹைவேல அவ்வளோவா க்ரூஸ் பண்ண மாட்டேன். சிட்டிக்குள்ள ஒரு 40-60 நான் எனக்கு வந்து 80 போதும். ஹைவேலையும் சரி சிட்டிக்குள்ள எனக்கு ஸ்பீடு 80-100க்குள்ளே போதும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக வண்டி வாங்குங்க. பட் என்னை பொறுத்தளவு இந்த வண்டி வந்து டாப் எண்டுக்கான ஒர்த்து கிடையாது கைஸ். பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக அப்புறம் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு வந்து பங்கமாக இருக்கும். ஃபேமிலியாக அப்புறம் கம்ஃபர்ட் ஆட்டோக்கு நல்லாயிருக்கும். பட் ரியர் சஸ்பென்ஷன் எனக்கு இந்த பைக் மட்டும் ஹார்டாக இருக்கா, எல்லா பைக்கும் இதில் வர பைக் தான் தெரியல கைஸ். அது வேறு ஏதாவது பைக் கிடச்சா உங்களுக்கு டெஸ்ட் சொல்கிறேன். லவ் கைஸ். பார்ப்போம். சியூ. கடைசி ரேட்டு பற்றிலாம் தேங்க்யூ. முடிஞ்சாலும் எல்லாம் ரைடிங் கேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி பைக் ஓட்ட போகிறேன் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நெக்ஸ்ட் எந்த பைக் ஒரு ரைட் ரிவ்யூ கேளுங்க. அந்த பைக் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். லவ் யூ கைஸ். பை. ஸோ நம்ம பசங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி தரல அந்த நான்